அந்த ரூல்ஸ் 2017 தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றாங்க. அப்படி உருவாக்கப்பட்டது தான் தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி. இது ஒரு தீர்ப்பாணையங்க. ரியல் எஸ்டேட் வழக்குகளை ஒரு பில்டர், கன்சியூமர் இவங்க 2 பேருக்கு இடையா இருக்கின்ற ஒரு டிஸ்பியூட்டை சால்வ் பண்ணுறதுக்கு உருவாக்கப்பட்டது தான் ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி. அது சென்னையில் இருக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாக என்ன ஒரு குறை இருந்தாலும் பில்டருக்கும் வாங்குகின்ற கஸ்டமருக்கும் இங்கே நம்ம கேஸை போட்டு அதை சால்வ் பண்ணலாம். இது நிறைய பேருக்கு தெரியறது இல்லைங்க. ரியல் எஸ்டேட்ன்றது வந்து நாங்கள் கேஸ் போட முடியாது, ஐயோ நாங்கள் கொடுத்த பணம்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளாட் பார்க்குறீங்க, ஃப்ளாட்டை புக் பண்ணுறீங்க, டிலே ஆகுது. 2 வருஷத்தில் ஒருத்தர் கொடுக்கணும் ஃப்ளாட்டை, கொடுக்கல. 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு, கொடுக்கல. 4.5 வருஷத்தில் ஹேண்ட் ஓவர் பண்ணுறாரு. அப்போது நீங்கள் வாங்கிடுறீங்க, ஃப்ளாட்டை வாங்கிடுறீங்க, கொடுத்தனும் போயிடுறீங்க. சார் நான் பேங்க்கில் லோன் வாங்கினேன், கை கடன் வாங்கினேன், கன்சாமி கிட்ட வாங்கினேன், முன்சாமி கிட்ட வாங்கினேன், இதெல்லாம் நான் அடைச்சி நான் குடும்பம் நத்தரில் தெரிற மாதிரி நான் கடனை வாங்கி இந்த பில்டிங் வாங்கினேன், கட்சியில் ஒன்றுமே இல்லாமல் உட்காந்துருக்கேன்னு சார் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அதுக்கும் ஒரு ரெமிடி இந்த டிஎன்ரியால் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க? காம்பன்சேஷன் இன் டிலேயிங் ஹேண்டிங் ஓவர். வெண்டார்னு சொல்லுவாங்க, பர்ச்சேசர்னு சொல்லுவாங்க. பில்டர் வந்து வெண்டார், வீடு வாங்குறவர் பர்ச்சேசர். பர்ச்சேசருக்கு லேட்டாக ஹேண்ட் ஓவர் பண்ணாக்கா காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு அதில் ஒரு ரூல் இருக்குது. எப்படி காம்பன்சேஷன் வாங்க முடியும்? உங்ககிட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்னு ஒன்று போட்டிருப்பீங்க, சேல் டீடுன்னு ஒன்று போட்டிருப்பீங்க. அதுக்கப்புறமா பில்டர் ஒரு பொசஷன் லெட்டர் கொடுப்பாங்க, நோட்டீஸ் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் டேட்டு இவர் அக்ரிமெண்ட்டில் போட்டா இருப்பாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டில் போட்ட டேட்டுக்கு அதுக்கு மேலே இருந்ததுன்னா எவ்வளோ டிலே இன் ஹேண்டிங் ஓவர் இருக்குன்னு பார்த்து அந்த டிலேவை நம்ம ப்ரூவ் பண்ணினோம்னாக்கா தேர் இஸ் அன் நார்மல் இன்ட்ரெஸ்ட் ரேட், பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் 4% கொடுத்தானா 4, 7% கொடுத்தா 7, அதில் என்னவோ அந்த தீர்ப்பாணையம் டிசைட் பண்ணி அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை டிலே இன் பீரியட், 1 வருஷம் டிலேனா அந்த 12 மாதத்துக்கு இவ்வளோ அமௌண்ட் இவர் கட்டியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 லட்ச ரூபாய் நான் கட்டியிருக்கானா 30 லட்சத்துக்கு 7%, 8% அவங்க நிர்ணயித்து அதுக்கான காம்பன்சேஷனை வாங்கி கொடுப்பாங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் தெரியணும், இல்லை ஃபர்தராக ஏதாவது வேணும்னா எங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து இன்னும் உங்களுக்கு விளக்கமாக அதை பற்றி சொல்கிறதுக்கு வேறு ஒரு வீடியோ போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.